சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் செல்லலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இங்க இயேசு சொல்றாரு, நான் அவைகளுக்கு. அவை என்று சொன்னால் எதை குறித்து பேசுகிறார்? ஆடுகளை குறித்து பேசுகிறார். ஆடுனா யாரு? நாம தான், அவருடைய சீஷர்கள். அவர்களை குறித்து பேசுகிறார். நாம் இன்றைக்கு அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். அவர் தம்முடைய ஆடுகளுக்கு எதை கொடுக்கிறாராம்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த நித்திய ஜீவன் நமக்குள் இருந்தால் நாம் என்ன ஆகிறதில்ல? ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? கெட்டு போயிடும். இனி நிறைய பேர் கெட்டு போவதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள்ள என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. கெட்டு போகிறது அப்படின்னா எந்த அர்த்தத்தில் சொல்கிறோன்னா, இப்போது வழி தவறி போவது, அழிவுக்கு நேராக போவது, அப்புறம் நித்திய நரகத்திற்குள் போவது. இப்போ நம்ம கெடாமல் நம்மளை எது பாதுகாக்கிறது? ஹல்லேலூயா. இயேசு, ஆவியானவர், பிதா, திரியேக தேவன் நமக்குள்ளே என்ன பண்ணுறார்? வாசம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை கெட்டு போகாமல் நம்ம என்ன பண்ணுகிறது? பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவன் நமக்குள்ளே என்ன பண்ணுகிறது? வாசம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் நாம் கெடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுகிறது? பாதுகாக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. போன வாரத்தில் கூட ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்த்து பேசும்போது, அந்த குடும்பத்தார் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு ஒருத்தரை பார்க்க போயிருக்கிறாங்க. பார்க்க போன இடம் ஒரு வித்தியாசமான ஒரு இடம். அவங்க போய் அங்கே நிற்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்களாம் இந்த இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஏன் சொன்னார்? அப்போ அவங்க அந்த வீட்டுக்கு இருக்கிற சகோதரன் சொல்கிறாரு, எங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னு அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம்? புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு அது தெரியல. அவங்க அதை என்ன பண்ணுறாங்க? உணர்ந்து கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே இருப்பதற்கான அடையாளம். அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருப்பதற்கான அடையாளம். ஆண்டவர், திரியேக தேவன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதற்கான அடையாளம். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே நீங்கள் ஒரு காலம் என்ன பண்ணுவதில்லை? கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இப்போ இந்த பகுதியில், வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வராருன்னு உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். பரிசேயர் கூட்டம். ஆக்சுவலாக பரிசேயர் மட்டும்தான் இந்த இடத்துல குரூப் இருக்கிறாங்க. ஆனால் நான் வேத பாரகர் எல்லாரையும் நான் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மத குருமார்கள் என்று வரும்போது இவங்க எல்லாரும் அதில் என்ன ஆகுறாங்க? அடங்குறாங்க. ஆனால் வேத பகுதியில் வெறும் பரிசேயரை பற்றி மட்டும்தான் என்ன பண்ணிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் பொதுவாக நம்ம என்ன பார்க்குறோம்? மத குருமார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு வித்தியாசம் காட்டுறார். என்ன வித்தியாசம்? இயேசு என்கிற மெய்ப்பன், மத போதகர்கள் என்ற மெய்ப்பர்கள். இப்போ அந்த மத போதகர்கள், அதாவது இயேசு சொல்லுகிற போதனையை எதிர்த்து போதிக்கிறவர்கள், அல்லது இயேசு கொடுக்கிற போதனைக்கு எதிரான போதனைகளை கற்றுக் கொடுக்கிறவர்கள், அவர்களை பார்த்து என்ன சொல்றார்னா, கள்ளன், கொள்ளைக்காரன். இவங்கெல்லாம் யாரு? கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள். அப்புறம் இவங்க யாருன்னா அந்நியர்கள். இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த 6ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் இதை பற்றி அவர் சொல்றார். இப்போ இயேசு யாரு? அவர்தான் நம்முடைய மேய்ப்பன். இப்போ நீங்க யோவான் 10:27 வாசிங்க. என் ஆடுகள் அப்படின்னா நம்மெல்லாம் யாருடைய ஆடுகள்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடுகள். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறைய மத போதகர்கள்னா நீங்கள் இந்து மதம், இஸ்லாம் மதம் எடுத்துக்காதீங்க, கிறிஸ்தவ
மத போதகர்கள். ஏன் நான் மத போதகர்கள் சொல்றேன்னா, அவங்க பேசுறது எல்லாமே மதத்தின் அடிப்படையிலே போதனைகளை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கான போதனைகளை என்ன பண்ணுவதில்லை, போதிப்பதில்லை. அதாவது கிறிஸ்தவத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது என்னது, மார்க்கம். மார்க்கம்னா என்னது, வே ஆஃப் லிவிங், வாழ்க்கை முறை. இப்போ நாம கிறிஸ்தவர்களாக வாழ்க்கை முறையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அல்லது கிறிஸ்தவர்களாக ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? சொல்லுங்க. மதத்தை பின்பற்றவங்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? சடங்காச்சாரங்கள், சில சம்பிரதாயங்கள், இவைகளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் மார்க்கமாக பின்பற்றுவீர்களானால் போதனைகளை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணுவீங்க, செயல்படுத்துவீங்க. ஆனா இன்னைக்கு அந்த காலத்திலையும் சரி, இயேசு வாழ்ந்த காலத்திலையும் சரி, இன்னைக்கும் சரி, நிறைய மத போதகர்கள், மத குருமார்கள் கிறிஸ்தவத்தை மதமாகத்தான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், மார்க்கமாக என்ன பண்ணவில்லை, போதிக்கவில்லை. அதனால தான் இயேசு சொல்றாரு, அப்படிப்பட்ட மதத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் கள்ளர், கொள்ளைக்காரர், அந்நியர். நான் தான் உங்களுடைய மேய்ப்பன், நீங்கள் தான் என்னுடைய ஆடுகள். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் செலிபிரிட்டி கிறிஸ்தவமாக மாறி இருக்கிறது. என்ன கிறிஸ்தவம்? செலிபிரிட்டி கிறிஸ்தவம். உங்களுக்கு யாரை பிடிக்கும், நீங்க யாருடைய ஃபேன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க இயேசுவை பிடிக்கும்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம மனிதர்களுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். நான் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு வர்ஷிப் லீடர் வராரு. வரும்போது அந்த சபையில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், ஆண்கள் கூட இல்லை, பெண்கள், வாலிப பிள்ளைகள், திருமணமாகாத வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க, எல்லாரும் பரபரப்பாயிட்டாங்க, எல்லாரும் அப்படியே ரொம்ப என்ன சொல்லுது, பரவசம் ஆயிட்டாங்க. என்னன்னு, இந்த நபர் என்ன பண்ண போறாராம், அவங்க சர்ச்சுக்கு வர போறாராம். உடனே அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், யார் அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க போறா, நீ ரைட் சைடில் நில்லு, நீ லெஃப்ட் சைடில் நில்லு, நான் அவர் பக்கத்தில் நிற்பேன், நான் அவர் கை பிடிப்பேன், நான் மட்டும் தனியாக அவர் கூட நின்று என்ன பண்ணுவேன், ஃபோட்டோ எடுப்பேன். அவர் இன்னும் வரவே இல்லை. ஆனால் வரப்போகிற ஒருத்தரை குறித்து 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாங்க, எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. 2 வாரமாக அவங்களுக்கு என்ன இருக்காது, தூக்கம் இருக்காது, ஒரே மனசில் ஒரே போராட்டமாக இருக்கும், ஒரே குழப்பமாக இருக்கும். யார் முன்னாடி போகிறது, யார் கை கொடுக்க போகிறா, கை கொடுத்தா என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரை நினச்சி, ஒரு நபர், மனிதனை நினச்சி. ஆனால் இயேசுவை பற்றி அந்த மாதிரிலாம் நினச்சிருப்பாங்களா? இயேசு வந்தால் என்ன நடக்கும்? இயேசு இன்னைக்கு இப்போ என் கூட முன்னாடி வந்து நின்னார்னா, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இயேசு மேலே உங்களுக்கு என்ன அன்பு இருக்குது? இயேசுவை நினச்சா உங்களுக்கு எப்படி ஆசை வருது? இயேசுவை நினச்சா உங்களுக்கு எப்படி கண்ணீர் வருது? ஆனால் இயேசு சொல்றாரு, நான் தான் உங்களுடைய மேய்ப்பன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனும் உங்களுக்கு என்ன கிடையாது, மேய்ப்பன் கிடையாது. இப்போ நீங்க அப்படி ஃபேன் பேஸ்டு கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. பொங்கலுக்கு நிறைய சினிமா நடிகருடைய படங்கள் என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுது. தீபாவளிக்கு நிறைய சினிமா நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுது. நிறைய ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க, போய் அங்கே போய் ஒரே கூட்டமாக கூடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பரபரப்பாக பரவசமாக அந்த பெரிய பெரிய பேனர் மேலே ஏறி அங்கே என்ன பண்ணுறான், பால் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், அன்னதானம் கொடுக்குறான். எதுக்கு, யார் பேரை வச்சு, நடிகர் பேரை வச்சு. அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவத்திலும் போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவர் சர்ச்சில் அடிக்கடி இதை நான் சொல்லியிருக்கிறேன். என் நண்பர் சொன்னார், சர்ச்சில் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாராம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மோகன் சி லாசரஸ் அவர்கள் நம்முடைய சபைக்கு வரப்போகிறார்கள். உடனே எல்லாம் கையை தட்டி ஒரே விசில். அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர் பெர்க்மான்ஸ் நம்முடைய சபைக்கு என்ன பண்ண போகிறார், வரப்போகிறார். உடனே எல்லாரும் கை தட்டி ஒரே ஆர்ப்பரிப்பு. அப்புறம் சொன்னாரு, இந்த வாரம் இயேசு நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறார். என்ன இல்லை,
சத்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன நினைப்பு? இயேசு வாரம் வாரம் வராரு, எங்கள் வீட்டுக்கும் வருவார், இங்கேயும் வருவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவரெல்லாம் வர்றது ரொம்ப ரேர், ரொம்ப அபூர்வம், அபாரம். அதனால் அவங்கெல்லாம் வராங்கன்னா என்ன ஆகணும்? குஷியாகும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவமாக இருக்கிறது. யாரை நினச்சா உங்களுக்கு பரவசம் வருது, யாரை நினச்சா உங்களுக்கு புல் அரிக்குது, யாரை நினச்சா நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறீங்க, இன்னைக்கு மனிதர்களை நினைத்து தான் நிறைய பேர் என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் ஓடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? அரோமா ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கிற இயேசுக்கு என்ன கிடையாது? வல்லமை கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல நடக்கிற கூட்டத்தில் இருக்கிற இயேசுக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கிற இயேசு வேற, இங்கே இருக்கிற இயேசு வேற. இது யாருடைய எண்ணங்கள்? இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய எண்ணங்கள். இந்த கோயிலில் சக்தி கம்மி, அந்த கோயிலில் சக்தி ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அது மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க? நினைத்து கொள்கிறார். இந்த போதகருடைய சபையில் வல்லமை அதிகம், அந்த போதகருடைய சபையில் என்ன கிடையாது? வல்லமை கிடையாது. ஆனால் எல்லா சபைக்கும் யார் தான் ஆண்டவர்? இயேசு மாத்திரமே ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த உண்மையை புரிந்து கொள்றதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்களாம் யாருடைய ஆடுகள்? இயேசுனுடைய ஆடு. நீ எந்த சபையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் அந்த சபையை சார்ந்தவர்கள், இந்த ஊழியரை சார்ந்தவர்கள் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நீங்கள் எல்லாரும் யாரை சார்ந்தவர்கள்? இயேசுவை சார்ந்தவர்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் எப்பவுமே. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு சொல்றாரு, என் ஆடுகள், அப்புறம் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நான் ஹல்லேலூயா. நம்ம யார் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்? இயேசுவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா, அல்லது ஊழியர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய காரியங்கள் என்ன தெரியுமா? வீட்டில் ஒரு பிரச்சனை வந்த உடனே போதகரை கூப்பிடுறாங்க, போதகரை கூப்பிட்டு சொல்றாங்க, பிரச்சனைகளை சொல்றாங்க, போதகர் ஆலோசனை கொடுக்கிறார், பெற்றுக்கொள்றாங்க. ஆனா வேதத்தை எடுத்து என்ன பண்றதில்ல? வாசிக்கிறதில்ல. போதகர் கொடுக்குற ஆலோசனை சரியான ஆலோசனை தானான்னு சொல்லி வேதத்தோடு அதை என்ன பண்ணுறதில்ல? ஒப்பிடுறதில்ல. எங்கள் ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, நாங்கள் உடனே அதை என்ன பண்ணிடுவோம்? செஞ்சிருவோம். அதை செஞ்சதுக்கப்புறம் இன்னும் அதை விட பெரிய பிரச்சனை வந்தா பழி யார் மேலே போடுறது? பாஸ்டர் சொன்னார், அதனால தான் என்ன பண்ணோம்? செஞ்சோம். பாஸ்டர் 4வது மாடியிலேருந்து குதினா என்ன பண்ணிடுவீங்க? குதிச்சிடுவீங்க. கரெக்டா? என்ன சொல்லுவீங்க அப்போ? என்ன பாஸ்டர் உங்களுக்கு நல்லா தானே இருந்தீங்க, மைண்டு கீண்டு எதுவும் அப்செட் ஆயிடுச்சா, நைட்டு தூங்காமல் வந்துட்டிங்களா, என்ன திடீர்னு 4வது மாடிலேருந்து குதிக்க சொல்கிறீங்க? ஆனால் அதெல்லாம் உஷாராக இருப்போம். ஆனால் மற்றதெல்லாம் என்ன பண்ணுவோம்? கண்மூடித்தனமாக போதகர் சொல்கிறது அப்படியே நம்புவோம், அப்படியே ஏற்றுக்குவோம், அப்படியே நம்ம ஏற்றுப்போம். பைபிளை என்ன பண்ணுறதில்ல? படிக்கிறதில்ல. பைபிளில் அப்படி இருக்குதான்னு என்ன பண்ணுறதில்ல? யோசிக்கிறதில்ல. ஆவியானவர் சமாதானத்தை கொடுக்குறாரா, அதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல? பார்க்கறதில்ல. கண்மூடித்தனமாக என்ன பண்ணுறது? போதகர் சொல்றதை செய்கிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி சொல்லணும். என்ன சொல்லணும்? ஜெபம் பண்ணி சொல்லணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணி எதுவும் சொல்லலைன்னா அந்த பாஸ்டர்கிட்ட என்ன இல்லை? வல்லமை இல்லை. நாங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் ஜெபம் பண்ணுவோம், எங்கள் மனசில் ஆண்டவர் சொல்கிறத நாங்கள் என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். இதில் வந்து கடைசியாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இது இப்படி இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இதை பற்றி யோசிங்க, உங்கள் மனசில் சமாதானமாகப்பட்ட இதை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. நாங்கள் ஆலோசனை தான் கொடுப்போம், முடிவெடுக்க வேண்டியது யார்? அவங்க. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நாங்கள் அவங்களுக்கான முடிவை நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவங்களை எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஆரம்பம் புதுசாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரீங்கன்னா உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறத பற்றி தப்பில்லை. ஏன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக யார் அறிஞ்சுக்கிறீங்க? இயேசுவை அறிந்துக்கிறீங்க. ஆனால் நீங்கள் 20 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறீங்க, ஆனாலும் அதே எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் உண்மையிலே கிறிஸ்துவுக்குள்ளே என்ன ஆகலை? வளரவே இல்லை.
அதை நிறைய கள்ள போதகர்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தெரியுமா? வீட்டுக்கு போய், மகனே கர்த்தர் இதை உனக்கு சொல்லுகிறார், நீ இப்படி செய், நீ அப்படி செய், நீ அப்படி நட. இந்துக்கள்ல பெரிய பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்கும் ஒரு ஜோசியக்காரனை வச்சிருப்பாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அவங்க வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசியை வச்சிருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரோ அதை தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஜன்னலை உடைச்சி அங்கே வாசக்கால் வைனா என்ன பண்ணுவாங்க, ஜன்னலை உடைச்சி வாசக்கால் வைப்பாங்க. இந்த வாசக்காலை ஃபுல்லாக அடைச்சிரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வாசக்காலை ஃபுல்லாக அடைச்சிருவாங்க. இந்த வீட்டை வித்துரு வேற வீட்டுக்கு போ அப்படின்னா உடனே அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க, வித்துட்டு வேற வீட்டுக்கு போவாங்க. உண்மையாக என்ன நடக்கணும்? அந்த வீட்டில் இருக்கிற நபர் எந்த ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்காம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி வேதத்தை படித்து, வேதம் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குது, அதே மாதிரி அவங்களுடைய சபை போதகர் அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார், இதை அவர்கள் என்ன பண்ண வேண்டும், பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். இன்னொன்று, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு முதல்ல யார் காரணம்? வாசல் காரணமா, ஜன்னல் காரணமா, வீடு காரணமா, அல்லது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களாகிய நாங்கள் காரணமாக என்ன பண்ணணும், யோசித்து அதை திருத்துவதற்கு என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். நீங்கள் மாறாமல் ஜன்னலை மாற்றுறதுனால ஒரு மாற்றமும் வரப்போகிறது. நீங்கள் மாறாமல் கதவை மாற்றுறதுனால எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. நீங்கள் மாறாமல் வீட்டை மாற்றுறதுனால எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. நீங்கள் மாறாமல் சபையை மாற்றுறதுனால எந்த மாற்றமும் என்ன பண்ண போகிறதில்ல, வரப்போகிறது. அல்லேலூயா. இப்போ இயேசு சொல்கிறாரு, என்னுடைய ஆடுகள் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் சத்தத்துக்கு. அப்போ நீங்கள்லாம் யாருடைய ஆடு, இயேசுனுடைய. யார் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், இயேசுனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இயேசுவுக்கு நம்ம எல்லாரையும் தெரியும், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய போதகர்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. அந்த போதகர் யாருன்னு நமக்கு தெரியும், ஆனால் நாம் யாருன்னு அந்த போதகருக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு நாம் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம பேர் முதற்கொண்டு, நம்ம ஊர் முதற்கொண்டு, நம்ம வீடை முதற்கொண்டு, வீட்டு நம்பர் முதற்கொண்டு, செல்ஃபோன் நம்பர் கொண்டு எல்லாமே இயேசு என்ன பண்ணியிருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நாம் எல்லாரும் அவருக்கு பின்னாடி மட்டும்தான் போகணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ யோவான் 10:7 வாசிப்போம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். சோ இயேசு யாரை பத்தி சொல்றாரு, அவருக்கு முன்னாடி வந்தவங்கலாம் யாரு, கள்ளர் கொள்ளைக்காரர். அதான் யாரு, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், யூத மதத்தை ஜனங்களுக்கு என்ன பண்ணினார்கள், போதித்தவர்கள். ஆண்டவரை பற்றி போதிக்கவில்லை. எதை பற்றி போதித்தார்கள், மதத்தை பற்றி, மனித பாரம்பரியங்களை பற்றி, சடங்குகளை பற்றி, சம்பிரதாயங்களை பற்றி என்ன பண்ணுகிறார்கள், ஜனங்களுக்கு போதிக்கிற இப்படிப்பட்ட இயேசுவுக்கு முன்னே வந்தவர்கள் என்னவா இருக்கிறாங்களா, கள்ளர்கள் கொள்ளைக்காரர்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இப்போ எல்லா ஆடுகளும் அவங்களுக்கு எல்லாம் பண்ணவில்லை, செவி கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு சிலர் அவர்களுக்கு என்ன பண்ணார்கள், செவி கொடுத்து மனித பாரம்பரியங்களை என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள், பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகள் அவர்களுக்கு என்ன பண்ணவில்லை, செவி கொடுக்கவில்லை. எந்த ஆடுகள், இயேசுவை மெய்ப்பனாக ஏற்றுக்கொண்ட ஆடுகள் அவர்களுக்கு என்ன பண்ணவில்லை, செவி கொடுக்கவில்லை. அப்படின்னா இயேசுடைய ஆடுகள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் யாருக்கு செவி கொடுக்க கூடாது, கள்ள போதகர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, வேத வசனங்களை கற்றுக் கொடுக்காமல் மதங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செவி சாய்க்க கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க,
நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை நான் தப்பா புரிஞ்சு வச்சிருந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னும் போது நான் யாரை கற்பனை பண்ணேன் அப்படின்னா பிசாசை கற்பனை பண்ண. பிசாசு தான் யாரு? திருடன். அவன் வந்து நம்மளை என்ன பண்றான்? கொல்றான், நம்மளை அழிக்கிறான், நம்முடைய சுகத்தை எடுத்துக்கிறான், நம்முடைய செல்வத்தை திருடுறான். ஏன்னா யோபு புஸ்தகத்தில் அப்படிதான் என்ன பண்ணிருக்குது, போட்டிருக்குது. பிசாசு தான் வந்து என்ன பண்றான்? யோபுடைய செல்வத்தை அழிக்கிறான், பிள்ளைகளை அழிக்கிறான், சொத்தை, அவனுடைய சுகத்தை என்ன பண்றான்? அழிக்கிறான். அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பிசாசு தான் வந்து என்ன பண்றான்? அழிக்கிறான், இதெல்லாம் செய்கிறான். ஆனால் இயேசு நமக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறாரு? ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். ஆனால் சரியான அர்த்தம் என்னன்னா இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் அதனுடைய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. எது? இப்போ திருடன்னா யாரு? மத போதகர்கள், ஜனங்களை ஏமாற்றுகிறவர்கள், ஜனங்களிடத்திலே பணத்திற்காக ஜனங்களிடத்திலே என்ன பண்ணுகிறவர்கள்? வருகிறவர்கள். ஜனங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதற்கு கிறிஸ்தவத்தை பயன்படுத்துகிறவர்கள். அந்த காலத்தில் பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரகர், இப்படிப்பட்டவர்கள். அப்போ அவர்களை தான் இயேசு என்னன்னு சொல்றாரு? திருடர்கள் என்று சொல்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வேற வார்த்தையில சொல்லிட்டார். கள்ளன், கொள்ளைக்காரன், அந்நியன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு? திருடன் என்று அவரை சொல்றார். ஸோ இந்த மாதிரி இயேசுவை போதிக்காமல், இயேசு என்ற மேய்ப்பன் பின்னாடி உங்களை போக விடாமல் தடுத்து தனக்கு பின்பதாக உங்களை திசை திருப்பக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் யார் தான்? திருடர்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? கொன்று விடுவார்கள், உங்களை அழித்து விடுவார்கள். அவங்க வேலையை என்ன? உங்களை அழிக்கணும், கொல்லணும். கொல்லணும்னா என்ன? நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. உங்களுடைய சம்பத்து தேவ ராஜ்யத்துக்கு பயன்படக்கூடாது. உங்கள் சம்பத்து, உங்கள் செல்வம், உங்களுடைய பணம் எல்லாம் யாருக்கு வந்துடணும்? அந்த திருடராகிய மத போதகருக்கு, திருடராகிய கள்ள போதகருக்கு, திருடராகிய கள்ள தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ண வேண்டும்? வந்து விட வேண்டும் என்று நினைத்து உங்களை அடியோடு என்ன பண்ணி விடுவார்கள்? அடித்து விடுவார்கள். எங்கள் சொந்தக்காரில் ஒருத்தர் இருக்கிறார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு ஊழியக்காரரை பின்பற்றி போனார். அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார்னா, இயேசு சீக்கிரம் வரப்போறார், அதனால உங்களுடைய செல்வம், வீடு, வாசல் எல்லாத்தையும் விற்று அதை காணிக்கையாக என்ன பண்ணுங்கள்? கொண்டு வந்து கொடுங்கள். கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இவர் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டார். சொன்ன மாதிரி யார் வரணும்? இயேசு வரணும். ஏன்னா இயேசு வரப்போகிறாரு. அதனால் இந்த ஊரில் இருக்கிற வீடு வாசலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறதில்ல? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் எல்லாத்தையும் விற்று ஊழியக்கார கையில் கொடுப்போன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இயேசு வந்தாரா? வரவில்லை. பணம் திரும்பி வந்ததா? வரவில்லை. இவர்கள் ஏமாந்து போனார்களா? ஏமாந்து போனார்கள். ஏமாந்து போனது மட்டுமல்ல, இயேசுவையும் விட்டு போய்விட்டார்கள். இன்ன வரைக்கும் அவர்களால் இயேசுவின் இடத்திற்கு என்ன பண்ண முடியவில்லை? திரும்ப முடியவில்லை. அப்போ என்ன நடந்துருச்சு? இவங்க இயேசு விட்டு போயிட்டாலே இவங்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. அப்போ இந்த திருட்டு பையகிட்ட மாட்டி இவங்க என்ன ஆயிட்டாங்க? கொல்லப்பட்டுட்டாங்க, அழிக்கப்பட்டுட்டாங்க. இனிமேல் இவர்களுக்கு என்ன கிடைக்க போவதில்லை? நித்திய ஜீவன் கிடைக்க போவதில்லை. ஒருவேளை மனம் மாறி மறுபடியும் இயேசுவினிடத்தில் வந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்க வாய்ப்பு உண்டு? நித்திய ஜீவன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால தான் இயேசு எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா.
அப்போ யாரை பின்பற்றினால் ஜீவன் உண்டு? சொல்லுங்க. இயேசுவை பின்பற்றினால் மட்டுமே ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் என்ன ஆகும்? பூரணமடையும், பரிபூரணமடையும். ஹல்லேலூயா. அப்போ பின்பற்றுவதுனா சும்மா அவர் பின்னாடி நடந்து போகிறதுலாம் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் சொன்னவைகளை கேட்டு அதன்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை திருச்சபைகளிலே இயேசு போதித்த போதனைகள் ஜனங்களுக்கு போதிக்கப்படுகிறது? நிறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, பைபிள்ல தான் பேசுறோம், பைபிள்ல தான் பேசுறோம். பைபிள்ல இருக்கிறது எல்லாமே இயேசு சொன்னதில்லை. பைபிள்ல நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையான திருச்சபைகளிலே சம்பவங்களை தான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னவைகளை என்ன பண்ணுவதில்லை? போதிப்பதில்லை. அதனால ஜனங்களுக்கு இயேசு பின்னாடி என்ன பண்ண முடியல? போக முடியல. அப்போ இயேசு சொல்றாரு, திருடர்கள் கிட்ட எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. அவங்க வந்து உங்ககிட்ட இருக்கிறத திருடி உங்களை கொன்னு உங்களை என்ன பண்ணிடுவாங்க? அழிச்சிடுவாங்க. ஏன் பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த ஜீவன் எப்படிப்படுறது? பரிபூரணம் அடைகிற ஜீவனாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். யார் நல்ல மேய்ப்பன்? இயேசு. ஏன் நல்ல மேய்ப்பன் சொல்றாரு பாருங்க. அடுத்தது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சரி, இது வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த மேய்ப்பனாவது ஆட்டுக்கு ஜீவனை கொடுத்த கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு போறாரு, திடீர்னு ஒரு லாரி வந்து அந்த ஆடு மேலே இடிக்க வருது. இவர் ஓடி போய் நின்றுவார லாரிய? என்ன பண்ணுவார்? பார்த்துக்கிட்டு நிற்பார், இல்லை அதிர்ச்சி ஆவார், இல்லைன்னா அந்த லாரிக்காரங்கிட்ட போய் என்ன பண்ணுவார்? சண்டை போடுவார். சரி, திடீர்னு ஒரு சிங்கமோ புலியோ அந்த ஆடை என்ன பண்ணுது? கடிக்க வருது. இவர் போய் தடுக்க போவாரா? போக மாட்டார். இவர் என்ன பண்ண பார்ப்பாரு? தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் ஓடுவார். இப்போ நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு ஆள் தான் என்ன பண்ணுறாரு? சிங்கத்துக்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு? சண்டை போட்டு ஆட்டை என்ன பண்ணுறாரு? காப்பாற்றுறாரு. அது ஒரு நல்ல மேய்ப்பன். இப்போ இயேசு தன்னை மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். மற்ற போதகர்களையும் என்னவா? மேய்ப்பராக அடையாளப்படுத்துகிறார். அவர்கள் நல்ல மேய்ப்பர்கள் கிடையாது. யார் தான் நல்ல மேய்ப்பன்? இயேசு தான் நல்ல மேய்ப்பன். ஏன்? நல்லா கவனிங்க. ஏன்னா இயேசு தான் உங்களுக்காக என்ன கொடுத்திருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருந்த மேய்ப்பர்களும் சரி, இந்த காலத்தில் இருந்த மேய்ப்பர்கள், நான் மேய்ப்பர்கள் என்று சொல்லும்போது ஆடு மேய்க்கிறவங்களை பற்றி சொல்லலை, கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்தவத்தில் அல்லது யூத மதத்தில் இருந்த மத போதகர்களை சொல்லுகிறேன். அந்த மேய்ப்பர்கள் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருப்பாங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போதகர்கள் இருக்கிறாங்க, மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து மதத்தை பரப்பி கொண்டிருக்கிறவர்கள். மதத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் வருவார்களா? சொல்லுங்க. அப்ப ஏன் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கீங்க? இயேசு உங்களுக்காக என்ன கொடுத்திருக்கிறார்? ஜீவனே கொடுத்திருக்கிறாரு. நீங்க யார் பின்னாடி தான் போகணும்? இயேசு பின்னாடி மட்டும்தான் போகணும். இதை ஏன் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. மனிதர்கள் பின்பதாக, ஊழியர்கள் பின்பதாக, தீர்க்கதரிசிகளுக்கு பின்பதாக, மத போதகர்களுக்கு பின்பதாக ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதர்களும் இந்த ஜனங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், அடிமைத்தனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதமான பரவச மயக்கத்திலே இந்த ஜனங்கள் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில இங்க உட்கார்ந்துருக்கிற யாரும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரும் யாருக்கு பின்னாடி தான் போனோம்? இயேசுவுக்கு பின்னாடி தான் போனோம். ஏன்னா இயேசு தான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? உயிர் கொடுத்திருக்கிறார்.
இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் உங்களுக்காக என்ன கொடுக்கவில்லை? உயிரை கொடுக்கவில்லை. ஆகவே மனிதர்களுக்கு பின்பதாக போவதை நிறுத்திவிட்டு நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவுக்கு பின்னாடி என்ன பண்ணுங்க? போங்க. ஹல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க. மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள். கூலியாள் இவங்கெல்லாம் யாரு? கூலியாள். இவங்க எதுக்கு மாரடிக்கிறாங்க? கூலிக்கு. அவங்களுடைய எண்ணமே என்னதான் சொல்லுங்க? பணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், மத போதகர்கள். மத போதகர் என்று சொல்லும் போது கிறிஸ்தவ மார்க்கத்தை போதிக்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்தவத்தை மதமாய் போதித்துக் கொண்டிருக்கிறவர்கள், சடங்காச்சாரங்களை போதிக்கிறவர்கள், சம்பிரதாயங்களை போதிக்கிறவர்கள். ஒரு வீட்டுக்கு நாம் போயிருந்தோம். அப்போ அங்கே பேசும்போது ஒரு சபையை பற்றி சொல்கிறாங்க. அந்த சபையில் விதவைகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரெட் ட்ரெஸ் கோட். விதவைகளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்? ட்ரெஸ் பண்ணணும். இது எங்கே இருக்குது பைபிளில்? இயேசு அந்த மாதிரி போதிச்சிருக்கிறாரா? இதெல்லாம் மனித போதனைகள், மனித பாரம்பரியங்கள், மனிதர்களை ஒடுக்குகிற, கிறிஸ்துவின் பேரால் ஜனங்களை ஒடுக்கக்கூடிய காரியங்கள், ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது. அவங்க கண்ட்ரோல்ல. நம்மலாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கணும்? இயேசுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஹல்லேலூயா. மனிதருடைய கண்ட்ரோல், பாஸ்டர் கண்ட்ரோல் அல்லது மற்ற மத போதவருடைய கண்ட்ரோல் என்ன பண்ணக்கூடாது? இருக்கணும். ஆனால் அப்படி ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட சடங்குகள், சம்பிரதாயங்கள், சட்டத்திட்டங்களை போட்டு ஜனங்களை பயமுறுத்தி அவருடைய கைக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். ஜனங்களும் எதுவும் தெரியாமல் இப்படிப்பட்ட நபர்களை நம்பி அவர்கள் பின்னாடி என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு சொல்றாரு, இவங்கெல்லாம் யாரு? கூலியாள். மேய்ப்பனா இராதவன், ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுக்கு ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு என்ன பண்ணுகிறான்? ஓடி போகிறான். அப்படிப்பட்ட நபர்களுக்கு பின்னதா என்ன பண்ணாதீங்க? போகாதீங்க. அவங்க ஓனாய் வருகிறதை கண்டு என்ன பண்ணுவாங்க? உங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. இயேசு உங்களை விட்டு ஓடி போவாரா? சொல்லுங்க, மனசு தொட்டு சொல்லுங்க. இயேசு உங்களை விட்டு ஓடிப்போ. நான் என்ன கூட அவங்க இயேசுவோட கம்பேர் பண்ணலை. நான் கண்ட்ரோல் பண்ண விரும்பலை. நீங்கள்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்கணும்? இயேசு கண்ட்ரோலில் இருக்கணும். என்னுடைய கேள்வி, இயேசு உங்களை விட்டுட்டு ஓடி போவாரா? போவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்புறம் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஆடுகளுக்காக கூலிக்காரன் என்ன பண்ண மாட்டான்? கவலைப்பட மாட்டான். ஆனால் நாம் அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறோம். அப்படிப்பட்ட கள்ள போதகர்களை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை தாங்குகிறோம், அவர்களுக்கு ஓடி ஓடி காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஓனாய் வந்துச்சுன்னா அப்போ தான் அந்த ஊழியக்காரருடைய வேஷம் என்னாகும்? கலையும். அவங்கெல்லாம் கள்ளர், கொள்ளைக்காரர், அந்நியர், திருடர், கூலிக்காரர். ஓனாய் வந்தால் நம்மளை விட்டுட்டு ஓடி போகிறவர்கள். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு ஒருவரே என்ன மெய்ப்பன்? நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்காக என்ன கொடுத்திருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் 10:14-16 வரைக்கும் வாசிங்க, நம்ம முடிச்சிருவோம். நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க எல்லாரும் யார் அறிந்திருக்கிறார்? இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது அறிந்திருக்கிறார் என்று சொல்ற இந்த வார்த்தைகள் நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்பான வார்த்தையாக சொல்லப்படும். ஆதாம் ஏவாளை அறிந்தான். இந்த மாதிரி நிறைய பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அறிந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களோடு கூட அந்த இறுக்கமான நெருக்கமான ஒரு உறவை அது என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணி இருக்கிறாராம்? அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்?
நெருக்கமானவராயிருக்கிறார். இப்போ அவர் என்ன நம்புறாருன்னா, என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு அவர் நம்புறார். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, நம்ம அவரோட நெருக்கமாக இருக்கிறோமா? நெருக்கமாக அவரோட நடக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம யாரு கூட ரொம்ப நெருக்கமாக இருக்க விரும்புகிறோம்? இல்லை பொதுவாக கிறிஸ்தவங்க சபை போதகர் கூட நான் எப்படி இருக்கணும்? நெருக்கமான. அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்க வீட்டில் உட்காரணும், அவங்க வீட்டில் சாப்பிட்ணும். யாராவது ஒரு ஸ்பெஷல் ஊழியக்கார் வந்தால் உடனே அவர் கூட போய் நின்று என்ன பண்ணணும்? அவர் கட்டி பிடிச்சி நின்று ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஃபோட்டோவை வீட்டில் ஃப்ரேம் போட்டு என்ன பண்ணணும்? மாட்டணும். அவர் கூட ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும். அவர் போகிற மீட்டிங்லலாம் ஃப்ரண்ட் ரோவில் என்ன பண்ணணும்? உட்காரணும். அவருடைய வீட்டுக்கு போகணும், அவருடைய வீட்டில் சாப்பிடணும், அவர் நம்ம வீட்டுக்கு வரணும், அவர் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ணும். மனிதர்களோடு நெருக்கமாக இருப்பதற்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணுறோம். ஊழியக்காரர்கள் போதகர்களோடு நெருக்கமாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நம்ம யாரோட அதிகமாக நெருக்கமாக இருக்கணும்? இயேசுவோடு நெருக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நான் கூட சொல்லுவேன், என் கூடலாம் நீங்கள் நெருக்கமாக இருக்கணும்னே என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் எல்லாருக்கூடையும் தனியாக, இந்த சபையில் ஒருத்தர் மட்டும் எனக்கு ஸ்பெஷலாக இருக்க முடியாது. எல்லாருமே எனக்கு ஸ்பெஷல். நான் எல்லாருக்கூடையும் நல்லா பழகுவேன், எல்லாருக்கூடையும் நல்லா இருப்பேன். ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன நினைக்கக்கூடாது, என் குடும்பத்தோடு மாத்திரம்தான் இவர் எப்படி இருக்கணும், ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், நீங்கள் எல்லாரும் யார் கூட நெருக்கமாக இருங்க? இயேசுவோடு நெருக்கமாக இருங்க. இயேசு உங்களோடு எப்படி இருக்கிறாரு? நெருக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சரியான போதனை, அதுதான் சரியான வழி. அப்போ தான் நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க? உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தடுமாற மாட்டீங்க. அப்போ தான் நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க? உங்கள் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க? தடுமாற மாட்டீங்க. இல்லைன்னா தடுமாற்றங்கள் வந்துவிடும், ஏமாற்றங்கள் வந்துவிடும். ஆனால் இயேசு ஒரு நாளும் நம்மை அவர் ஏமாற்றவே மாட்டார், தடுமாற செய்ய மாட்டார். அவர் நமக்கு ஒரு முன் உதாரணம், நல்ல உதாரணம். அவரை பின்பற்றி தைரியமாய் நீங்கள் நடக்க முடியும். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, ஒரு நாளும் ஏமாந்து போக மாட்டீங்க. ஆனால் மனிதர்களை நம்பி அவர்களுக்கு பின்பதாக நீங்கள் போவீர்களானால் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவீர்கள், ஒரு நாள் நீங்கள் தடுமாறி போவீர்கள். அப்புறம் பாருங்க, ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. இப்ப இந்த தொழுவம் என்று சொல்லும்போது அவர் யூத ஜனங்களை குறித்து பேசுகிறார். அப்போ யூத ஜனங்களிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வந்தவர்கள் ஒரு கூட்டம், அவங்க தான் யாரு? இந்த தொழுவம். அப்புறம் இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேறே ஆடுகள் அப்படின்னா யாரு? புறஜாதிகள், யூதர்கள் அல்லாதவர்கள், அவர்கள் எனக்கு உண்டு. அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறா? நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவை பொறுத்த வரைக்கும் யூத ஆடு ஒரு குரூப்பு, யூதர் அல்லாத ஆடு இன்னொரு குரூப்புன்னு கிடையவே கிடையாது. இயேசுவை பொறுத்த வரைக்கும் முதலையார் ஆடு, நாய்க்கர் ஆடு, வன்னியர் ஆடு, நாடார் ஆடு, செட்டியார் ஆடு அப்படிலாம் கிடையாது. இயேசு பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஒரே மந்தை. ஹல்லேலூயா. யூதர்கள், யூதர் அல்லாதவர், அந்த காலத்தில் இருந்த வேற்றுமை. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள், கருப்பர்கள் என்ற வேற்றுமை. அப்புறம் மற்ற பொதுவாக எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா படித்தவர்கள், படிக்காதவர்கள். நம்ம ஊரில் எதை வச்சு வேற்றுமை பண்ணுறாங்க? ஜாதியை வைத்து பிரிக்கிறார்கள், பணத்தை வைத்து பிரிக்கிறார்கள், அந்தஸ்தை வைத்து பிரிக்கிறார்கள், படிப்பை வைத்து பிரிக்கிறார்கள், பணத்தை வைத்து பிரிக்கிறார்கள். ஆனால் இயேசுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் அவருடைய ஆடுகளாக இருப்பீர்களானால் உங்கள் சிந்தனையில் ஒரே ஒரு சிந்தனை தான் இருக்கணும், நாம் எல்லாரும் ஒரே மந்தை. ஆனால் இந்த மத போதகர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மந்தை என்ன மந்தை கிடையாது, ஒரே மந்தை கிடையாது. அவங்க மந்தை என்ன பண்ணுவாங்க?
பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க தெரியுமா? பண வசதி உள்ளவர்களை தனியாக பிரிப்பார்கள். அவர்களுடைய சொந்த ஊர்க்காரர்கள் என்றால் அவர்களை தனியாக பிரிப்பார்கள். அவர்களுடைய ஜாதிக்காரர்கள் என்றால் அவர்களை தனியாக என்ன பண்ணுவார்கள்? பிரிப்பார்கள். ஒருவேளை அந்த மேய்ப்பன் இயேசுவை போல எல்லாரையும் ஒரே மந்தையா பார்த்தார்னா அவர் நல்ல மேய்ப்பன். ஆனா இயேசுவை போல அல்லாமல் பிரித்து பார்ப்பார் என்றால் அவர் நல்ல மேய்ப்பன் கிடையாது. எச்சரிக்கையாக கவனமாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நம்பி போனால் நாம் என்ன பண்ணுவோம்? கொல்லப்படுவோம், திருடப்படுவோம், அழிக்கப்படுவோம். ஜெபம் பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பகுதி இருக்குது, 22 30 அப்பதான் முடியும். ஸோ அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணி முடிச்சிருவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.